சீமான் அண்ணாவை பார்த்து சிரிக்காத ஆளே இல்ல. தமிழ்நாட்டுல அவ்வளோ இதா இருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க. அவங்க தோத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன யோசிச்சாங்கன்னா, சரி ஓகே, இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த தடவை அதை பண்ணாம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏன்னா எடுத்திருக்க கொள்கை நல்ல கொள்கைன்றனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம்னு இருந்தது. இனி அது கிடையவே கிடையாதுன்றது. ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் பண்ணது தமிழ் தேசியன்றத கையில் எடுத்துக்கிட்டு தமிழர் தான் விஜய இதுதான்றது இல்லாம எவ்வளவு அசிங்கமா பேச முடியும், எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ, எவ்வளவு வரம்பு மீறி பேச முடியுமோ எல்லாம் பேசியாச்சு. அதனாலதான் மக்கள் 8% இருக்கிறத 4% ஆக்கியாச்சு. இப்போ மே 18க்கு அங்க விஜய் பத்தி தாங்க பேசி வச்சிருக்காரு. அதாவது அரசியல் நாகரிகம்னா நேர்ல பார்த்தா கட்டி பிடிச்சுக்கிறதும், இந்த சைடு போனோம்னா அசிங்கமா வன்முறையாவும் அவதூறாவும் பேசுறது கிடையாது. எல்லா இடத்துலயும் அந்த நாகரிகத்தை கடைபிடிக்கணும். அதுவே தெரியல இந்த மனுஷனுக்கு. இவர் எப்படி ஒரு கூட்டத்தை வழி நடத்தி நல்லபடியா போவாரு? எங்க போனாலும் தமிழ் தேசிய பேர்ல தமிழர்களவே எதிர்க்கிறது. சொல்ல போனா தமிழரை எதிர்க்கிற இவருதான் தமிழ் தேசியத்துக்கே அகைன்ஸ்டான ஒரு மனுஷன். ஆனா தமிழ் தேசியம் பேரை வச்சுக்கிட்டு கூட இருக்க நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு நம்மளவே கேவலப்படுத்திக்கிட்டு நம்மளவே எச்சத்தனமா பேசிக்கிட்டு இன்னொன்னு அவர் சொல்றாரு, நான் மட்டும் ஜெயிச்சிருந்தா நீங்க எத்தனை வருஷமாவும் ஜெயிக்காம தானங்க இருக்கீங்க. ஒரு தொகுதி ஒரு சீட்டு கூட வாங்குறதுக்கு முடியல. வாய வித்து மட்டும் தான் பொழைச்சிட்டு இருக்கீங்க. அர்ஜுனன் சார் சொல்லி ஒருத்தர் ஸ்ரீலங்கா கலந்து வச்சிருக்காரு. அவரே ஈழத்தமிழர் தான். அவரே அசிங்கமா பேசுறீங்க. அப்ப நீங்க என்னதாண்டா நீங்க தமிழ் தேசியம் சொல்லி பேசுறீங்க? எல்லாரும் காரி துப்புற நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலாம் இல்லைங்க, எல்லாம் தெரிஞ்சு பக்காவா பண்றீங்க. ஏன்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, விஜய் ஆளுங்கட்சியா இருந்த டிஎம்கேவை எதிர்த்து தானே அவர் வந்தாரு. இப்போ அவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவரை எதிர்த்தோம்னா நம்ம அப்படியே டான போய் நிப்போம். கிடையவே கிடையாது. இன்னும் கீழே தான் இறங்குவீங்க. இந்த கட்சி அழிஞ்சு இருக்க இடம் தெரியாம போயிடுவீங்க.